வணக்கம். ஓஷோ உலகம். அதாவது இந்த கடந்த காலத்தோடு எப்போவுமே பயணம் செய்து அதுக்கு நம்ம ஒத்துழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. பல மனிதர்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே கடந்த காலத்தை பற்றியே பேசிக்கிட்டே இருப்பாங்க, இறந்த காலத்தை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே போன மாதத்தில் நான் அதை செஞ்சேன் அப்படின்வாங்க, போன வருஷம் நான் அதை செஞ்சேன்மா, 5 வருஷத்துக்கு முன்னாடி அதை பண்ணிட்டேன்மா, 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் பண்ணேன் அப்படின்வான். 20 நாளைக்கு முன்னாடி கூட நான் அந்த காரியத்தை எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியுமாங்க அப்படின்வான். 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பழம் பெருமைகளையே பேசிக்கிட்டு இருப்பான். அதாவது பழைய பெருமைகள், அந்த காலத்தில் நடந்தது என்ன, எப்படிப்பட்ட காரியங்களாம் செஞ்சுருக்கேன், எப்படிப்பட்ட முத்திரை பதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி கடந்த கால மேட்டர்களையே பேசி நிகழ்காலத்தில் என்ன செய்கிறோம் அப்படின்றத பற்றி கவலையே படாமல், அதை பற்றி நினைப்பே இல்லாமல், அதை பற்றி கான்சியஸ்னஸே இல்லாமல், அதை பற்றி புரிதலே இல்லாமல் கடந்த காலத்தை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டு அப்படின்ற மாதிரி பெரும்பாலான மனிதர்கள் அப்படி இருப்பாங்க. அதை ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படி கடந்த காலத்திலேயே எப்போவுமே வாழ்ந்துக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கள்ளம் கபடமற்ற நிலை, குழந்தை நிலை, அதாவது சைல்டு, குழந்தைகள் இருக்குல்ல, குழந்தைகளுடைய மனநிலை, அப்படி கள்ளம் கபடமற்ற நிலைனா குழந்தைகள் நிலை, அந்த சைல்டை நீங்கள் அப்படியே மாறிடுங்க. மாறிட்டு அந்த கடந்த கால மேட்டர்களை உங்கள் மனசு நினச்சா கூட அதுக்கு கோஆப்ரேட் பண்ணாதீங்கன்றார். உங்கள் மனசு நினைக்கும், கடந்த கால விஷயங்களை ஆசைப்பட்டுக்கிட்டே கிடக்கும், அதை நீங்கள் ஒத்துழைச்சி நீங்களும் அது கூட சேர்ந்து மனசு கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி போகாதீங்க. மனசு ஒரு மூலையில் நினச்சிக்கிட்டு இருந்தால் நினைக்கட்டும், நினைக்கிறத நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதோடு சேர்ந்து சக பயணியாக இருந்து ட்ராவல் பண்ணி போகாமல் நீங்கள் அப்படியே ஆடியன்ஸாக மாறிடுங்கன்றார். நீங்கள் ஆடியன்ஸாக, பார்வையாளராக மாறி அப்படின்னு இப்போ நம்ம ஸ்டேஜில் ஒரு நாடகம் நடக்குது, நாடகம் நடக்கும்போது அப்படியே அந்த பார்வையாளர்கள் வரிசைகள் நம்ம முன் வரிசையில் உட்காந்துக்கிட்டு அங்கே என்ன நடக்குதுன்றதை நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அதை மாதிரி உங்கள் மனசு எப்படி செயல்படுகிறது அப்படின்றத நீங்கள் பார்வையாளராக மாறி அதை முழுசாக கவனிச்சுக்கிட்டு இருங்கன்றார். நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறத உடனே தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் அதோடு சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சக பயணி ஆகிடுவீங்க. சக பயணியாலும் ஆகக்கூடாது, நீங்கள் ஆடியன்ஸ் ஆகிடணும். நீங்கள் அந்த மேடையில் நடிக்கக்கூடிய நடிகர் கூட சேர்ந்து நீங்களும் ஒரு நடிகர் கிடையாது, அப்படி ஆக்டர் ஆகிடக்கூடாது. ஏற்கனவே ஒரு 5 ஆக்டர் அதில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் ஒரு 6வது ஆக்டராக ஜாயின் பண்ணி நாடகத்தில் நீங்களும் ஒரு கதாபாத்திரமாக மாறி நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நாடகத்தில் நடிப்பவர்கள் வேறு, நீங்கள் பார்வையாளர், ஆடியன்ஸாக இருந்து, ஆடியன்ஸில் ஒரு ஆளாக இருந்து அந்த ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்றதை கவனிங்க. அதே மாதிரி உங்கள் மனசு எப்படியெல்லாம் செயல்படுது, எதை பற்றியெல்லாம் நினைக்குது, எப்படிப்பட்ட தற்பெருமைகள் இருக்குது, எப்படிப்பட்ட ஆணவத்தில் இருக்குது, எப்படிப்பட்ட பந்தாவான விஷயங்களை பற்றிலாம் சொல்லுது, எந்த அளவிற்கு கர்வம் உள்ளதாக உங்களுடைய மனது இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பார்வையாளனாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் மனசு எந்த அளவுக்கு ஆணவத்தில் மூழ்கி கிடக்கு, கர்வத்தில் திளைச்சிருக்கு அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதாவது நான் எவ்வளோ பெரிய ஆள், என் பக்கத்தில் எவனாவது நிற்க முடியுமா, நான் கிட்டத்தட்ட மவுண்ட் எவரெஸ்ட்டு அப்படின்ற பேட்டர்ன்லாம் நீங்கள் உங்களை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா, ஆனால் உண்மையிலாகவே நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் மனசு அப்படி சொல்லுது, அதை நீங்கள் நம்பிக்கிட்டு அதான் நம்ம அவ்வளோ பெரிய ஆளுன்ற மாதிரி நீங்கள் நினச்சி அப்படின்னா அது நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதாவது கிட்டத்தட்ட எப்படின்னா, நீங்கள் திறமைசாலியாக இருக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு முன்னாடியும் சரி, உங்கள் கூட இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதும் சரி, இப்போ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்துலேயும் உங்களே தூக்கி சாப்பிட்ற அளவுக்குலாம் பெரிய திறமைசாலிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இருந்திருக்காங்க, நிறைய பேர் சாதனையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். உங்கள் மனசு அதெல்லாம் சிந்திக்க விடாமாக்கி, அதை பற்றிலாம் யோசிக்காத அளவுக்கு ஆக்கி, உங்களை பற்றி மட்டுமே சிந்திக்க வைத்து, உங்களை பற்றி மட்டுமே பெருமையாக பேசி, உங்களை பற்றி மட்டுமே நீங்கள் இப்போ தற்பெருமையாக நினச்சி அப்படின்ற மாதிரி ஆக்கி, உங்களை வெளியே என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, மற்ற திறமைசாலிகள்லாம் எவ்வளோ பேர் உலகத்தில் இருக்கிறாங்க, உங்களை சுற்றி இருக்கிறாங்க, உங்கள் நண்பர்கள்லேயே கூட இருக்கிறாங்க, நீங்கள் நல்லா பழகிட்டு இருக்க ஆட்கள்லேயே மிகப்பெரிய திறமைசாலிகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களை பார்க்க விடாமல் ஆக்கி, உங்களை கண் இருந்தும் உங்களை குருடனாக ஆக்கி அப்படின்ற ஒரு காரியத்தை, ஒரு கேவலமான ஒரு செயலை, ஒரு கெட்ட செயலை, ஒரு தவறான செயலை உங்கள் மனம் உங்களை செய்ய வைத்திருக்கிறது அப்படின்றதான் உண்மை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். புரிஞ்சுக்கிறது அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிற முடியும், மனசோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணால் உங்களால் புரிஞ்சுக்கிற முடியாது. நீங்கள் ஆடியன்ஸாக இருந்து, பார்வையாளனாக இருந்து உத்து கவனித்தா மட்டும்தான் உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய நேரம் வரும். அப்படியே நீங்கள் யோசிப்பீங்க, மனசு எந்த அளவிற்கு மனம் கூடுவது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு செயற்கை, எந்த அளவுக்கு மிகைப்படுத்தல், எந்த அளவுக்கு தவறான வழிகாட்டல் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அப்படி அந்த மனதோடு கோஆப்ரேட் பண்ணாமல், ஒத்துழைக்காமல் அப்படியே இருந்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் மனசு அதை என்கரேஜ் பண்ணலை, ஒத்துழைக்கலை,
அதை வந்து அப்படியே கட்டி பிடிச்சி அணைக்கலை அப்படின்போது அந்த மனசு வந்து நினைக்கிறத வந்து ஒரு ஸ்டேஜில் அது வெறுமனே ஆசை போட்டுக்கிட்டே கிடக்குதுல்ல, அது என்ன அது நம்மளை வந்து இந்த ஆள் என்கரேஜ் பண்ணுவான்னு நினச்சோம், இந்த ஆள் கோஆப்ரேட் பண்ணுவான்னு நினச்சோம், இவன் வந்து அப்படியே நம்மளை தலையில் வச்சு சுமப்பான் அப்படின்னு நினச்சோம், இவன் அதை கண்டுக்கிறவே இல்லை, இவன் வந்து ஏதோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான், வேறு எங்கேயோ நடக்குது மாதிரி நினச்சி அப்படின்னு நினச்சி அந்த மனசு தான் செயல்படுவதை நிறுத்திவிடும். அப்படி மனசு எப்போ தான் செயல்படுவதை நிறுத்தி விடுகிறதோ, ஒரு சூனிய நிலை தோன்றுகிறதோ, அப்போது நீங்கள் குழந்தை மனம் கொண்ட மனிதனாக ஆகிறீர்கள், கள்ளம் கபடமற்ற மனிதனாக ஆகிறீர்கள். அங்கு கர்வத்திற்கு இடமில்லை, ஆணவத்துக்கு இடமில்லை, தலைக்கணத்திற்கு இடமில்லை. ஹெட் வெயிட் அப்படின்னு நம்ம பொதுவாக பேசும்போது சொல்கிறோம்ல, ஹெட் வெயிட்டுக்கெல்லாம் அங்கே இடம் இல்லை. அப்படி உங்களை பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி இது உங்கள் மனசு சொன்னது சொல்லிக்கிட்டு கிடந்துச்சில்ல, அதுக்கெல்லாம் இப்போ இடம் இல்லை. நீங்கள் வந்து கள்ளம் கபடமற்ற மனிதனாக இருந்து உங்களை பற்றி பெருசாக நினைக்காம இயல்பான நிலையில் எளிய மனிதனாக, சாதாரண மனிதனாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். இப்போ வந்து கடவுள் என்ன சொல்கிறார் என்றால், எப்போ வந்து ஒரு மனிதன் குழந்தை மனம் கொண்ட மனிதனாக ஆகிறானோ அப்போது அவன் என் சாம்ராஜ்யத்திற்குள் நுழைவதற்கான தகுதியை அடைந்து விட்டான் என்று அர்த்தம். அப்படின்னு கடவுளுடைய சாம்ராஜ்யம், இயற்கையினுடைய சாம்ராஜ்யம், பேராற்றலுடைய சாம்ராஜ்யம், பேராற்றலுடைய உலகம், அப்படிப்பட்ட உலகத்திற்குள் நுழைந்து சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, குதூகலத்துடன் உற்சாகமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் மதிப்பு மிக்கதாகவும், வைரத்துக்கு நிகராகவும், மரியாதைக்குரியதாகவும், போற்றத்தக்கதாகவும், ஆனந்தம் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? அப்படி ஆசைப்படுவதாக இருந்தால் உங்கள் மனம் அதனுடைய விருப்பப்படி செயல்படக்கூடிய அந்த தன்மை அப்படின்றது இல்லையா, அதனுடன் ஒத்துழைக்காமல் பார்வையாளனாக இருந்து ஜஸ்ட் அன் அப்சர்வர் அப்படின்ற மாதிரி இருந்தீர்கள் என்றால் அந்த மனம் செயல்படுவதை ஒரு கட்டத்தில் நிறுத்திவிடும். நீங்கள் குழந்தை மனம் கொண்ட மனிதராக ஆகிவிடுவீர்கள், கள்ளம் கபடமற்ற மனிதராக ஆகிவிடுவீர்கள். அப்படி ஆகும்போது நீங்கள் கடவுளுடைய சாம்ராஜ்யத்துக்குள் நுழையக்கூடிய தகுதி பெற்ற மனிதனாக ஆகுவீர்கள். அப்படி ஆகும்போது நீங்கள் யார், நாம் யார், நம் நிலை என்ன, நம் பொட்டன்ஷியல் என்ன, நம் திறமை என்ன, நம் நிலை என்ன, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம், எவ்வளவு உயரத்தில் இருக்கிறோம் அப்படின்றத உண்மையின் நிலை இருக்கு இல்லையா, அதை உங்களால் முழுமையாக உணர முடியும். அதை நீங்கள் கட்டாயம் உணர வேண்டும் என்பதற்காக இங்கு நான் இதை கூறுகிறேன்.